பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் நாம் விண்ணப்பத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம் என்று நாம் இந்த காலை வேளையில் தொடங்குவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீ எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார். வியாதியாக இருக்கிறார். இந்த காலை வேளையில பலர் வியாதியில இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வியாதி வருவது போல எசேக்கியா ராஜாவுக்கும் வியாதி வந்தது. நமக்கும் வியாதி வரலாம். நமக்கும் வியாதி வரும்போது நாம் கர்த்தரிடத்துல மிகவும் தெளிவாக கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீ பாரும், எனக்கு சுகத்தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர் கண்டிப்பாகவே நமக்கு சுகம் தருவார். யாக்கோபு 5:13 சொல்லும், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கூடும் என்று சொல்லி ரெண்டுக்குமே யாக்கோபுலே நாம் பார்ப்போம். நம்முடைய வியாதியை மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எசேக்கியா வியாதியை மாற்றி சுகம் தந்து 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பார் என்று சொன்னால், நமக்கும் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் மாற்றி நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் பதில் தருவார். விசுவாசத்தோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.